நேயர்களே அனைவருக்கும் இனிய வணக்கம். இது வத்திக்கான் டாப் 10 ஸ்பான்சர் பை பிளாக் தண்டர், ஊட்டி மெயின் ரோட், மேட்டுப்பாளையம். வத்திக்கான் டாப் 10 நிகழ்ச்சியை ஒளிபரப்ப உதவியவர்கள் பிளாக் தண்டர், Lucky Falls at Black Thunder, ஊட்டி மெயின் ரோட், மேட்டுப்பாளையம். நேயர்களை 2000 ஆண்டுகள் பாரம்பரியத்தை கொண்டு விளங்கும் கத்தோலிக்க திருவையின் தலைமையிடம்தான் வத்திக்கான் நகரம். உலகின் பல்வேறு மாற்றங்களுக்கு காரணமாய் அமைந்திருக்கும் இந்த வத்திக்கானை மையமாக வைத்து திருத்தந்தையர்களின் உலகளாவிய தொடர்பாடுகள் இருக்கின்றன, செயல் திட்டங்கள் நிறைவேறுகின்றன. அந்த வகையில் திருவை செய்திகள், திருத்தந்தையின் உரைகள், சந்திப்புகள், திருப்பயணங்கள், சமூக நேர்காணல்கள் என எண்ணற்ற நிகழ்வுகளை வாரந்தோறும் கொண்டு வருவதுதான் இந்த வத்திக்கான் டாப் 10. இன்றும் 5000 பேர் பங்கேற்ற ஸ்பெயின் சாரணர் முகாம், தங்கும் விடுதிகள் அளிக்கும் அருட்சகோதரிகள், மினியாபோலிஸ் உயர்மறை மாவட்டத்தின் இறையழுத்தல் நிலை என பல நிகழ்வுகள் காத்திருக்கின்றன. அனைத்து மருந்து கொள்ள வாருங்கள், இன்றைய நிகழ்ச்சிக்குள் போகலாம். வத்திக்கானில் பொதுவாக கோடை விடுமுறையின் காலமாகிய ஜூலை மாதம் இந்த வருடத்தில் எப்படி அமைந்திருந்தது என்பதை குறித்து இன்றைய நிகழ்ச்சியின் முதல் பகுதியில் பார்ப்போம். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் கடந்த ஜூலையில் இருந்ததை விட அதிக ஓய்வெடுப்பார் என்று திருப்பிட வழிபாட்டு நிகழ்வுகளின் தலைவர் முதலில் உறுதிப்படுத்தியிருந்தார். ஆனால் 87 வயதான திருத்தந்தை அவர்கள் இந்த மாதம் மிகவும் பரபரப்பாக இருந்ததை பார்க்க முடிந்தது. இத்தாலியன் திரியஸ்டே நகரின் மெய்ப்பு பணி பயணத்துடன் திருத்தந்தை அவர்களின் ஜூலை மாதம் தொடங்கியது. மற்ற பொது சந்திப்புகளாக 6 துறவர சபைகள் சந்தித்தது, ஐநாவின் தலைவருடனான சந்திப்பு, வத்திக்கான் கோடைக்கால முகாமுக்கு வருகை தந்தது மற்றும் அவரது ஞாயிறு மூவேளை ஜப தொடர்ச்சி போன்றவற்றை கூறலாம். வத்திக்கானின் கோடைக்கால முகாமில் குழந்தைகளை சந்தித்த திருத்தந்தை அவர்கள் தனது இளமை கால கோடைக்காலம் எப்படி வளர்ந்தது என்பதை பற்றி பகிர்ந்து கொண்டார். நாங்கள் 4 பேர் எங்கள் தாத்தா பாட்டி வீட்டிற்கு செல்வோம். 2 தாய்வழி தாத்தா பாட்டியிடமும் மற்றவர்கள் தந்தை வழி தாத்தா பாட்டியிடமும் செல்வோம். நாங்கள் மற்ற மாதத்தில் அதை மாற்றிக்கொள்வோம். எங்கள் தாத்தா பாட்டியோடு நாங்கள் விடுமுறைக்கு சென்றோம். மிக அருமையாக இருந்தது. எனக்கு 16 வயது ஆகும் வரை அவர்கள் 4 பேரோடு வளரும் பாக்கியம் பெற்றேன். புனித பேதுரு சதுக்கத்தில் 50,000 பலிப்பீட சிறார்களை சந்தித்த நிகழ்வோடு திருத்தந்தை அவர்கள் ஜூலை மாதத்தை நிறைவு செய்தார். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் ஆகஸ்ட் மாதத்தின் முதல் வாரத்தில் தனது முழு அதிகாரப்பூர்வ அட்டவணையை மீண்டும் தொடங்கினார். ஆகஸ்ட் 5ஆம் நாள் தனது திருப்பிட தலைமையில் முதன்முறையாக புனித மேரி மேஜர் பேராலயத்தில் நடைபெறும் பணிமய மாதாவின் திருவிழாவில் கலந்து கொள்கிறார். இதைத் தொடர்ந்து அவரது பொது பார்வையாளர்கள் சந்திப்பு ஆகஸ்ட் மாதம் 7ஆம் நாள் முதல் மீண்டும் தொடங்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. கத்தோலிக்க மரபை பின்பற்றும் அமெரிக்காவின் அதிபரான ஜோ பைடன் அவர்களுக்கும் திருவைக்குமான தொடர்பை குறித்து இந்த பகுதியில் பார்ப்போம். ஜான் எஃப் கென்னடிக்கு பிறகு 2021ஆம் ஆண்டு ஜனவரி மாதத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜோ பைடன் அவர்கள் அமெரிக்காவின் அதிபரான 2வது கத்தோலிக்கர் ஆவார். அதிபர் தேர்தலில் அமெரிக்கர்கள் வாக்களிப்பதற்கு 4 மாதங்களுக்கு முன்பே பைடன் அவர்கள் ஒரு கடிதத்தில் தான் வேட்பாளர் போட்டியிலிருந்து விலகுவதாக அறிவித்துள்ளார். பல சந்தர்ப்பங்களில் தான் கத்தோலிக்க மதத்தை கடைபிடிப்பவர் என்றும் தனது நம்பிக்கையை பற்றி பகிரங்கமாக பேசியும் இருக்கிறார். இயேசு நமக்கு கற்பித்ததை பின்பற்ற வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். பணி பெறுவதை விட பணி செய்ய வேண்டும். எப்போதுமே அதை நான் செய்வதில்லை, முயற்சி செய்கிறேன் என்று நம்புகிறேன். நம்பிக்கை வைத்திருக்க ஜெபிக்கிறேன். அதிபராக பதவியேற்ற சிறிது காலத்திலேயே கருக்கலைப்புக்கு ஆதரவான அவரது சில அறிக்கைகள் கத்தோலிக்கர்களிடையே சர்ச்சையை ஏற்படுத்தியது. இதன் விளைவாக சமீப ஆண்டுகளில் இந்த நடைமுறையை ஆதரிக்கும் பொது அதிகாரிகளுக்கு நற்கருணை வழங்குவதை மறுக்க வேண்டுமா என்ற விவாதம் ஆயர்களுக்குள் மீண்டும் எழுந்தது. இந்த சர்ச்சை மேலோங்கி நின்ற வேளையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட 9 மாதங்களுக்கு பிறகு பைடன் அவர்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களோடு சந்திப்பை மேற்கொள்ள வத்திக்கானுக்கு சென்றார். வெள்ளை மாளிகையின் கூற்றுப்படி அவர்கள் கருக்கலைப்பு பற்றி விவாதிக்கவில்லை. மாறாக திருத்தந்தை அவர்கள் அவரிடம் அவர் ஒரு நல்ல கத்தோலிக்கர் என்றும் அவர் தொடர்ந்து நற்கருணை பெறலாம் என்றும் கூறினார். ஆனால் இந்த இரு தலைவர்களும் சந்திப்பது இது முதல் முறையும் அல்ல, கடைசி முறையும் இதுவல்ல. 2015ஆம் ஆண்டு திருத்தந்தை அவர்கள் அமெரிக்கா சென்றிருந்த போது பைடன் அவர்களை முதன்முறையில் சந்தித்தார். அங்கு அவர் அப்போது துணை அதிபராக இருந்தார். மேலும் அந்த சமயத்தில்தான் தனது மகனையும் இழந்திருந்தார். சுமார் 10 ஆண்டுகளுக்கு பிறகும் தனது குடும்பத்திற்கு ஆதரவளித்ததற்காக பைடன் அவர்கள் திருத்தந்தை அவர்களுக்கு நன்றி தெரிவித்தார்.
என் மகன் இறந்தபோது பிலடெல்பியாவிற்கு நீங்கள் வந்து அதை பற்றி எங்களிடம் பேசினீர்கள். என் குடும்பத்தின் மீது உங்களுக்கு அப்படி ஒரு அபிப்பிராயம் இருந்தது. அதிபர் பைடன் அவர்கள் அந்த வார்த்தைகளை 1.5 மாதங்களுக்கு முன்பு இருவரும் மீண்டும் G7 மாநாட்டில் சந்தித்த போது நினைவு கூர்ந்தார் என்பது கவனிக்கத்தக்கது. உக்ரைன் நாட்டு அதிபரை திருப்பிடச் செயலர் கர்தினால் பேத்ரோ பரோலின் அவர்கள் சமீபத்தில் சந்தித்தார். அந்த காட்சிகளை இந்த பகுதியில் பார்ப்போம். கர்தினால் பரோலின் அவர்களின் உக்ரைன் பயணம் அதிபர் ஜெலன்ஸ்கி அவர்களுடனான இந்த சந்திப்பின் மூலம் உச்சக்கட்டத்தை அடைந்தது. சுவிட்சர்லாந்தில் நடைபெற்ற உச்சி மாநாட்டில் கலந்து கொண்ட நிலையில், அமைதி மாநாட்டில் நீங்கள் பங்கேற்றதற்கு நன்றி, அதுதான் முதல் படி மட்டுமே. இந்த நடவடிக்கைகள் அனைத்தும் எங்களுக்கு மிகவும் முக்கியமானவை என்று கூறி கர்தினால் பரோலின் அவர்களுக்கு உக்ரைன் அதிபர் அவர்கள் நன்றி தெரிவித்தார். உக்ரைனுடனான திருத்தந்தையின் ஒற்றுமை, நியாயமான மற்றும் நீடித்த அமைதிக்கான அவரது விருப்பத்தின் வெளிப்பாடே இந்த பயணம் என வத்திக்கான் தெரிவித்துள்ளது. இந்த சந்திப்பு அமைதி மற்றும் வத்திக்கான் வகிக்கும் பங்கு என்ன என்பது பற்றிய முந்தைய சந்திப்பின் முடிவுகளை மையமாக கொண்டிருந்ததாக அதிபர் ஜெலன்ஸ்கி அவர்கள் சுட்டிக்காட்டினார். உக்ரைனுக்கான கர்தினால் பரோலின் அவர்களுடைய வருகையானது மேய்ப்பு பணிக்குரிய ஒன்றாக அமைந்திருந்தது. மேலும் மத தலைவர்கள், அரசியல்வாதிகள் மற்றும் இந்த மாத தொடக்கத்தில் 600க்கும் மேற்பட்ட குழந்தைகள் மருத்துவமனையில் இருந்தபோது தாக்கப்பட்ட ஆக்மெடெட் குழந்தைகள் மருத்துவமனையை பார்வையிடவும் இந்த வருகை அமைந்திருந்தது. இத்தாலி, பிரான்ஸ் உட்பட உலகின் பல நாடுகளிலிருந்து சாரணர் இயக்கத்தைச் சேர்ந்த 5000 சிறுவர் சிறுமியர் ஸ்பெயின் நாட்டில் முகாம் அமைத்திருந்தார்கள். அதை குறித்து இந்த பகுதியில் பார்ப்போம். 5000 இளைஞர்கள் ஜாம் ஸ்கவுட்ஸின் 2ஆம் பகுதியில் பங்கேற்க ஸ்பெயின் நாட்டில் திரண்டனர். ஒவ்வொரு 7 வருடங்களுக்கு ஒருமுறை 9 நாட்கள் என நடைபெறும் முகாம் இது. இந்த நிகழ்வில் பங்கேற்க உலகம் முழுவதிலும் இருந்து, குறிப்பாக பிரான்ஸ், இத்தாலி, கத்தார் மற்றும் ஹாங்காங்கிற்கு அருகிலும் தொலைவிலும் உள்ள இடங்களிலிருந்து பலரும் வந்திருந்தனர். இந்த சந்திப்பானது குழந்தைகள் மற்றும் இளைஞர்களுக்கு அவர்களின் கொள்கைகளை உறுதிப்படுத்தவும், சாரணர் சகோதரத்துவத்தின் ஒரு பகுதியாக தங்களை பார்க்கவும், எல்லாவற்றிற்கும் மேலாக ஒவ்வொரு வாரமும் அவர்கள் செய்யும் வேலையை உணரவும் உதவும் ஒரு சிறந்த அனுபவமாக இருக்கும். நீர் விளையாட்டுகள், பட்டறைகள், இதர விளையாட்டுகள் மற்றும் நடைப்பயணம் உள்ளிட்ட நிகழ்வுகள் என்று செயல்பாடுகளை நிர்வகிக்க 800 சாரணர் தலைவர்கள் உதவினார்கள். மேலும் இளைஞர்கள் கடவுளுடன் ஜெபத்தில் இருக்க நேரத்தை அர்ப்பணித்தனர். இது ஒவ்வொரு நாளும் திருப்பலியில் கலந்து கொள்ள, ஒப்புரவு அருளடையாளத்தில் நேரம் செலவிட வாய்ப்பளிக்கிறது. மேய்ப்பு பணி, பராமரிப்பு இந்த இயக்கத்தின் ஒரு பகுதியாக உள்ளது. மேலும் சாரணர் வாழ்க்கையில் ஒன்றிணைப்பு வழியில் நமது நம்பிக்கையை வாழ்வாக்க முடியும் என்பதை உறுதிப்படுத்த முயற்சிக்கிறோம். 5000 இளம் சாரணர்கள் தங்கள் அன்றாட வாழ்வில் பொழுதுபோக்கு மற்றும் ஜெபத்தினை எவ்வாறு இணைப்பது என்பதற்கான கருவிகளுடன் இந்த சிறப்பு நிகழ்வை விட்டு புறப்பட்டு செல்கின்றனர். ஜாம் ஸ்கவுட்ஸ் 2024 என்ற இந்த நிகழ்வானது தற்போது முடிவுக்கு வந்துள்ளது. இருப்பினும் யூபிலியில் பங்கேற்பதற்காக அடுத்த ஆண்டு அவர்கள் ரோம் நகருக்கு திருப்பயணம் மேற்கொள்ள ஏற்கனவே திட்டமிட்டுள்ளனர் என்பது கவனிக்கத்தக்கது. ரோம் வரும் திருப்பயணிகள் தங்கும் விதமாக தங்கும் விடுதிகளை ஏற்பாடு செய்து கொடுக்கிறார்கள் இந்த அருட்சகோதரிகள். அவளை குறித்து இந்த பகுதியில் பார்ப்போம். பல சுற்றுலா பயணிகள் மற்றும் திருப்பயணிகள் ரோமில் தங்குவதற்கு ஹோட்டல்கள் அல்லது ஏர்பிஎன்பிஎஸ் எனப்படும் தங்குமிடங்களை தேர்வு செய்கிறார்கள். ஆனால் மற்றொரு வாய்ப்பாக துறவற அருட்சகோதரிகளால் நிர்வகிக்கப்படும் விடுதி போன்ற தங்கும் வீடுகள் ரோமானிய நகரில் சுமார் 400 உள்ளன. கிட்டத்தட்ட அனைத்து துறவற சபைகளும் ரோமில் ஒரு இல்லத்தை கொண்டுள்ளன. இறை அழைத்தல் பற்றாக்குறையால் பல இல்லங்கள் காலியாக இருக்கின்றன. அதனால் தலைநகருக்கு வரும் திருப்பயணிகள் மற்றும் சுற்றுலா பயணிகளால் அவை நிரம்பி வழிந்தன. ஆனால் இந்த வீடுகள் தூங்குவதற்கும் காலை உணவு சாப்பிடுவதற்கும் மட்டுமல்ல, சில இல்லங்களில் திருப்பயணிகள் சமூக வாழ்வு வாழ்வதற்கான வாய்ப்பையும் வழங்குகிறார்கள். இது ஹோட்டல் அல்ல, மாறாக அருட்சகோதரிகளால் நடத்தப்படும் விடுமுறை இல்லம். எங்களுடன் திருப்பலியில் பங்கேற்க அல்லது தேவாலயத்திற்கு வர திருப்பயணிகளுக்கு வாய்ப்பளிக்கிறோம். அருட்சகோதரிகளிடம் மக்கள் தங்கள் கதைகளை சொல்ல தேடுகிறார்கள். அதுவே மற்றவர்களிடமிருந்து எங்களை வேறுபடுத்தும் ஒரு சிறிய காரணியாக இருக்கிறது. இந்த வீடுகளை சிறப்பிக்கும் மற்றொரு அம்சம் அவற்றின் விலை. ஒரு ஹோட்டலை விட இது மிகவும் மலிவானது.
ஏனெனில் இது லாப நோக்கமற்ற நிறுவனங்களால் நிர்வகிக்கப்படுவதால் பணம் செலவுகளை உள்ளடக்கியது. மேலும் மீதமுள்ளவை உள்திட்டங்கள் அல்லது தொண்டு நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்தப்படுகின்றன. ரோமில் உள்ள சராசரி ஓட்டலில் 2 அறைகளுக்கு $130 செலவாகும். இந்த துறவற சபையினரின் வீடுகளுக்கான சராசரி செலவு சுமார் $80 ஆகும். இது ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்துவதோடு குறைந்த நிதி வசதி கொண்ட திருப்பயணிகள் அதிக அளவில் யூபிலிக்காக ரோம் நகருக்கு வர அனுமதிக்கிறது. 2025ஆம் ஆண்டுக்கு கிட்டத்தட்ட முழுமையாக முன்பதிவு செய்யப்பட்டுள்ளது. அவர்களின் தொலைபேசிகள் தொடர்ந்து ஒலித்துக் கொண்டிருக்கின்றன. ஆனால் மன்னிக்கவும், இடமில்லை என்பதுதான் தற்போது பதிலாக தரப்பட்டுக் கொண்டிருக்கிறது. யூபிலிக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த விருப்பத்தை தேர்வு செய்கிறார்கள். இது ஒரு நல்ல விஷயம் என்றாலும் அருட்சகோதரிகளுக்கு 2 முக்கிய கவலைகளை இது எழுப்பியுள்ளது. அவற்றில் முதலாவது பாதுகாப்பு. அனைவரும் பாதுகாப்பாக இருப்பதையும் எதுவும் நடக்காமல் இருப்பதையும் நாங்கள் உறுதி செய்ய வேண்டும். இந்த வீடுகளில் துறவற சபைகளின் வயதான உறுப்பினர்களும் வசிக்கின்றனர். எனவே சுகாதாரம் ஒரு முக்கியமான பிரச்சனையாக மாறியுள்ளது. மக்கள் உலகம் முழுவதிலும் இருந்து மிகவும் தொலைதூர, மிகவும் ஏழ்மையான பகுதிகளில் இருந்தும் வருவார்கள். இது உடல்நல பிரச்சனைகளையும் உருவாக்கலாம். ரோமில் ஒரு சிறப்பு சுகாதாரத்துறை இருப்பதாக எங்களுக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது. பல மக்களை அது கவனித்துக் கொள்ளும். ஏதேனும் பிரச்சனை என்றால் நாம் அவர்களை அணுக வசதி தரப்பட்டுள்ளது. 2025ஆம் ஆண்டில் ரோம் நகருக்கு சுற்றுலா பயணிகள் மற்றும் திருப்பயணிகள் வருவார்கள் என்பதால் புனித ஆண்டிற்கான தயாரிப்புக்காக துறவற அருட்சகோதரிகள் இந்த வீடுகளை புதுப்பித்து வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. வரும் 2025 யூபிலி ஆண்டுக்கு முன்பதாக இத்தாலியின் சுற்றுலா அடுக்குமாடி குடியிருப்புகள் மற்றும் தங்கும் இடங்களை முறைமைப்படுத்த வேண்டிய சூழல் நிலவுவதாக செய்தி வெளியாக இருக்கிறது. அதை குறித்து இந்த பகுதியில் பார்ப்போம். ரோமில் சுற்றுலா பயணிகளுக்கென அறைகள் அல்லது அடுக்குமாடி குடியிருப்புகளை தனிநபர்கள் உருவாக்கியுள்ளனர். பெரும்பாலான மக்களின் தேர்வும் விருப்பமும் குறைந்த செலவில் மையப்பகுதியில் ஒரு இடம் என்பதுதான். நாங்கள் கொலோசியத்திற்கு அருகில் 2 பிளாக்குகளில் ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் தங்குகிறோம். எப்போதும் வசதியான ஒன்றாக இருக்க விரும்புகிறோம். ஹோட்டலில் நீங்கள் நன்றாக தூங்குகிறீர்கள், அது எப்போதும் சுத்தமாக இருக்கும். ஆனால் இறுதியில் B&Bகள் எப்போதும் மலிவானவை. இங்கேயும் நன்றாக தூங்கலாம். ரோமில் 23,000த்திற்கும் மேற்பட்ட B&Bக்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. பல சட்டவிரோத சுற்றுலா அடுக்குமாடி குடியிருப்புகளும் இருக்கின்றன. அவை அனைத்தும் பதிவு செய்யப்படாதவை அல்லது ஒழுங்குபடுத்தப்படாதவை. மேலும் அவற்றில் சுமார் 12,000 பேர் இருந்தாலும் அவை அனைத்தும் மோசடிகளாக இருக்கின்றன. யூபிலிக்கு முன் இத்தாலிய அதிகாரிகள் சமாளிக்க விரும்பும் ஒரு பிரச்சனையாக இவை இருந்து வருகின்றன. இந்த சட்டவிரோத வணிகங்கள் அனைத்தையும் கண்டுபிடிக்க அனுமதிக்கும் தனித்துவமான அடையாள குறியீடு உட்பட தொடர்ச்சியான விதிமுறைகளை தேசிய அரசு வெளியிடும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அவர்கள் சுற்றுலா வரி ஏய்ப்பு செய்வதால் அது நகரத்தை பாதிக்கிறது. மையத்தில் அமைந்துள்ள அடுக்குமாடி குடியிருப்புகள் சுற்றுலா விடுதிகளாக மாற்றப்படுவது ஒரு முக்கிய விளைவை கொண்டுள்ளது. ஏனென்றால் குடியிருப்பாளர்களுக்கு குறைவான வீடுகள் இருக்கின்றன. மேலும் வாடகை விலைகள் உயர்ந்து வருகின்றன. அதிக தேவை என்பது அதிக விலைக்கு இட்டுச் செல்கிறது. மேலும் குடியிருப்புகள் குறைவாக இருப்பதால் அவை அனைத்தும் B&Bக்களாக மாற்றப்படுகின்றன. இதன் விளைவாக குடியிருப்பாளர்கள் நகரத்தை விட்டு வெளியேற வேண்டிய கட்டாயம் ஏற்படுகிறது. சுற்றுலா அடுக்குமாடி குடியிருப்புகள் உள்ள கட்டிடத்தில் போர்ட்டராக இருக்கும் மேட்டியோவின் நிலை இதுதான். மையத்திற்கு அருகில் உள்ள வீடுகளுக்கு பணம் செலுத்த முடியாததால் அவர் அதிக நேரம் வேலைக்கு செல்ல நேரிடுகிறது. துரதிர்ஷ்டவசமாக உள்ளூர் மக்களை இது மிகவும் பாதிக்கிறது. எவ்வாறென்றால் வாடகை செலவு மிக அதிகமாக உள்ளது. அதாவது சுற்றுலா பயணிகளுக்கு இது ஒரு சாதாரண விலை, ஆனால் இங்கு வசிக்கும் எனக்கு அது மிக அதிக விலையாக இருக்கிறது. மற்ற வணிகங்களுக்கு தேவை அதிகமாக இருந்தால் இந்த விலை உயர்வு தர்க்க ரீதியானது. வெனிஸில் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை கட்டுப்படுத்த முடியவில்லை என்றும் பலர் கூறுகிறார்கள். வரியானது 2025ஆம் ஆண்டில் சுமார் $10 என 2 மடங்காக கூட இருக்கலாம். ரோம் நகரத்தின் யூபிலி கமிட்டியானது இந்த வரியை விதிக்க வெனிஸின் வளங்கள் ரோம் நகருக்கு இல்லை என்று வாதிடுகிறது. வெனிஸ் நகரம் முழுவதும் ரோமின் மையத்தை விட சிறியதாக உள்ளது. எனவே இது முற்றிலும் மாறுபட்ட சூழ்நிலையாகும். சுங்கவரி விதிப்பது என்பது சிரமங்களை சந்திக்கும் ஒரு முக்கியமான பிரச்சினை. வரும் ஆண்டில் ரோம் நகரமானது அதன் கட்டடங்களின் நிலைத்தன்மையை பராமரிப்பது முதல் சுற்றுலா கட்டுப்பாடு வரை பெரும் சவால்களை எதிர்கொள்ளும் என்பது தெளிவாகிறது. எல்லாவற்றிற்கும் மேலாக யூபிலியின் போது திருப்பயணிகளை வரவேற்கும் பணியை இந்நகரம் உறுதி செய்வது சற்று சவாலானது என்பது கவனிக்கத்தக்கது. ஆயிரத்து 1980ஆம் ஆண்டு திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் அவர்களால் திருப்பிட இல்லத்தின் போதகராக நியமிக்கப்பட்ட கர்தினால் காந்தலமேசா அவர்களை குறித்து இந்த பகுதியில் பார்ப்போம்.
மிகவும் பிரபலமான கப்புச்சின் துறவிகளில் ஒருவரான இவர் ஒவ்வொரு புனித வெள்ளியிலும் புனித பேதுரு பசிலிகாவில் மறைவுரை வழங்கும் பொறுப்பில் இருக்கிறார். உலகில் அநியாயம் அதிகம், எப்படி கடவுளை நம்புவதென்று சிலர் கேட்கிறார்கள். துன்பங்கள் அதிகம் என்று கூறுகிறார்கள். உண்மைதான். ஆனால் நம்மை சூழ்ந்திருக்கும் தீமையே நம் நம்பிக்கையை இழக்க செய்கிறது. ஒரு கணம் சிந்தித்து பார்த்தோமானால் இறுதியில் உண்மையே வெற்றி பெறும். திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் அவர்கள் 1980ஆம் ஆண்டு கேண்டலமீசா அவர்களை திருத்தந்தையர் இல்லத்தின் போதகராக நியமித்தார். திருத்தந்தை 16ஆம் பெனடிக்ட் அவர்கள் 2005ஆம் ஆண்டில் அந்த நியமனத்தை புதுப்பித்தார். பின்னர் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அவரை அவரது பதவியில் தக்க வைத்துக் கொண்டார். 2020ஆம் ஆண்டில் அவர் 80 வயதை தாண்டியவர் என்பதால் அவருக்கு ஒரு கௌரவ கர்தினால் பதவி வழங்கப்பட்டது. ஆனால் கர்தினாலின் கடமைகள் புனித வெள்ளிக்கு மட்டுமே என்ற நிலையில் இல்லாமல் வத்திக்கானில் தவக்காலம் மற்றும் திருவருகை கால மறையுரைகளின் பொறுப்பாளராகவும் இருந்து வருகிறார். ஒரு சந்தர்ப்பத்தில் அவரது சிந்தனை உரைகளில் ஒன்று திருத்தந்தையின் பிறந்த நாளில் அமைந்தது. யாரோ ஒருவர் என்னிடம் நாளை நமது அன்பிற்குரிய திருத்தந்தையின் பிறந்த நாள் என்பதால் அவருக்காக ஒரு சால்வே ரெஜினா வாசிக்க வேண்டும் என்று பரிந்துரைத்தார். பிரசங்கியாக இருப்பதுடன் கர்தினால் கேண்டலமைசா அவர்கள் ஒரு சிறந்த ஆன்மீக எழுத்தாளராகவும் இருந்து வருகிறார். கடந்த 40 ஆண்டுகளாக அவர் இந்த பதவியை வகித்த போதிலும் அவர் தற்பெருமை பாராட்டாதவர் என்பது கவனிக்கத்தக்கது. கடந்த 19 ஆண்டுகளில் அமெரிக்காவின் மினியாபோலிஸ் உயர்மறை மாவட்டத்தில் இறை அழைத்தலின் எண்ணிக்கை எவ்வாறு இருந்தது என்பதை குறித்து இந்த பகுதியில் பார்ப்போம். புனித பவுல் மற்றும் மினியாபோலிஸ் உயர் மறைமாவட்டமானது 19 ஆண்டுகளில் அதன் மிகப்பெரிய குருக்கள் குழுவை அருட்பொழிவு செய்த தருணம் இதுவாகும். பேராயர்களுக்கு இது மகிழ்ச்சியின் நாளாகவும் கடினமான காலங்களை தாண்டி நம்பிக்கையின் அடையாளமாகவும் இருந்தது. புனித பவுல் குருத்துவ கல்லூரியிலிருந்து வந்த 11 பேருடன் 13 ஆண்கள் குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டனர். இந்த ஆண்டு குருக்களின் எண்ணிக்கை அதிகரிப்புக்கான காரணங்கள் குறித்து அருட்தந்தை தஃபோர்ன் அவர்கள் பகிர்ந்து கொண்டார். பொதுவாக இந்த உயர்மறை மாவட்டத்தில் இறையழைத்தல் ஆரோக்கியமாக இருப்பதாக நம்புகிறேன். திரு அவை புதுப்பித்தல் இயக்கங்களில் உயிர்ப்புடன் இருக்கும் ஒரு மையமாகவும் இது இருந்திருக்கிறது என்று நினைக்கிறேன். இங்கு ஒரு பெரிய பாரம்பரியம் உள்ளது. இங்கே பெரிய நற்செய்தி வெளிமையங்கள் உள்ளன. நெட்குழுக்கள், தேசிய நற்செய்தி குழுக்கள், புனித பவுல் அவுட்ரீச் ஆகியவை இந்த உயர்மறை மாவட்டத்தில் இருக்கின்றன. மொத்தத்தில் அமெரிக்காவில் குருத்துவ அருட்பொழிவு எண்ணிக்கை அதிகரிக்கவில்லை என்றாலும் இந்த ஆண்களின் சராசரி வயது குறைந்து வருகிறது. இந்த ஆண்டு குருக்களாக நியமிக்கப்பட்டவர்களில் பாதி பேர் 31 வயது அல்லது அதற்கும் குறைவான வயதுடையவர்களே என்பது கவனிக்கத்தக்கது. லண்டன் நில அபகரிப்பு வழக்கில் இத்தாலியின் ரஃபேல் மின்சியோன் அவர்களை வத்திக்கான் குற்றம் சாட்டியிருந்தது. அதை குறித்து இந்த பகுதியில் பார்ப்போம். லண்டன் நில ஊழல் தொடர்பாக வத்திக்கான் தண்டித்த 9 பேரில் ரஃபேல் மினிசியோன் அவர்களும் ஒருவர். லண்டனில் ஒரு கட்டிடத்தை விற்றது மற்றும் வாங்கியதில் மோசடி செய்ததாக அவர் குற்றம் சாட்டப்பட்டார். இதன் விளைவாக வத்திக்கானுக்கு $200 மில்லியன் இழப்பு ஏற்பட்டது. இத்தாலிய பிரிட்டானிய நிதியளிப்பவரான மினிசியோன் அவர்கள் 2018ஆம் ஆண்டில் மேற்கொண்ட பரிவர்த்தனைகளில் அவர் நல்ல நம்பிக்கையுடன் செயல்பட்டதாக தெரிவித்தார். பின்னர் அவர் லண்டனில் சிவில் செயல்முறையை தொடங்க ஒரு வழக்கை தாக்கல் செய்தார். இது ஜூலை மாதம் 18ஆம் நாளன்று முடிவடைந்தது. தண்டனை அக்டோபரில் எதிர்பார்க்கப்படுகிறது. திருத்தந்தையின் நெருங்கிய உதவியாளர்களில் ஒருவரான வெனிசுலா பேராயர் எட்கர் அவர்கள் நீதிமன்றத்தில் சாட்சியமளிக்க லண்டன் சென்றார். வத்திக்கான் மாநில செயலகம் ஒரு எளிதான இலக்கு என்று அவரது வழக்கறிஞர்கள் சுட்டிக்காட்டினர். ஏனெனில் மினிசியோன் அவர்கள் ஏற்கனவே இந்த துறையிலிருந்து பணத்தை ஏமாற்றி மோசடி செய்துள்ளார். வத்திக்கான் செயல்பாட்டின் போது மினிசியோனை தவிர கர்தினால் ஏஞ்சலோ பெச்சியுவும் மோசடி செய்ததாக கண்டறியப்பட்டார். ஆனால் பெச்சியுவின் வழக்கறிஞர்கள் கர்தினால் அவர்கள் குற்றமற்றவர் என்பதை தொடர்ந்து நிலைநாட்டி வருகின்றனர். கர்தினாலின் முழுமையான குற்றமற்ற தன்மையை நம்பும் நாங்கள் நிலைநிறுத்தும் குற்றமற்ற தன்மையை இந்த விசாரணை நிரூபித்ததாகவும் நம்புகிறோம். மீண்டும் சொல்கிறேன், விசாரணையின் போது அது நிரூபிக்கப்பட்டது. கர்தினால் பெச்சியோ அவர்களின் வழக்கறிஞர்களும் அவரது தண்டனை விவரம் வெளியானவுடன் மேல்முறையீடு செய்வோம் என்று கூறுகின்றனர். கிறிஸ்துவின் படை என பொருள்படும் லீஜன் ஆஃப் கிரைஸ்ட் இயக்கத்தை நிறுவிய மெக்சிகோ அருட்தந்தை மார்சியல் மேசியஸ் அவர்கள் குறித்த வத்திக்கான் கருத்துக்களை இந்த பகுதியில் பார்ப்போம். இந்த ஆவணமானது 1950ஆம் ஆண்டுகளின் முற்பகுதியில்
மார்சியல் மேசியல் அவர்களின் மனநல பிரச்சனைகளை வத்திக்கான் அறிந்திருந்தது என்பதற்கான ஆதாரத்தை வெளிப்படுத்துகிறது. துறவர சபையின் அதிகாரி ஒருவர் பின்வருமாறு எழுதினார்: மேசியல் அவர்கள் ஒத்துழைத்தால் அவருக்கு மருத்துவ உதவி அளிக்கப்பட உத்தரவிடப்பட்டு அவரது மாணவர்களுடன் அனைத்து தொடர்பையும் கைவிட சபை அவருக்கு அறிவுறுத்தும். அவர் 2 நாட்களில் வரவில்லை என்றால் மேசியல் அவர்கள் சிகிச்சைக்காக புறப்பட வேண்டும் அல்லது இடைநிறுத்தப்பட்டவராக தன்னிலையை தொடர்வார். திருத்தந்தை 12ஆம் பயஸ் அவர்கள் கடுமையான நடவடிக்கைகளை எடுக்க விரும்பியதாகவும் மேசியல் அவர்களை பொதுநிலையினர் நிலைக்கு குறைக்க விரும்பியதாகவும் தெரிய வருகிறது. ஆனால் திருத்தந்தை அவர்கள் இறந்ததாலும் மேசியல் அவர்களுக்காக உயர் பதவி வத்திக்கான் அதிகாரிகள் இருந்ததாலும் இது நடக்கவில்லை. இந்த கணக்கு தற்போதைய முன்னாள் வத்திக்கான் ஆவண காப்பாளரான ஆயர் செர்ஜியோ பகானோ அவர்கள் சில மாதங்களுக்கு முன்பு ஒரு புத்தக விளக்க காட்சியின் போது கூறியதுடன் ஒத்துப்போகிறது. இப்போது என்னால் பெயரை சொல்ல முடியாது, ஆனால் காலப்போக்கில் அது வெளிவரும் என்பதை நீங்கள் காண்பீர்கள். ஏற்கனவே ஒரு துறவர இயக்கத்தின் நிறுவனர் ஒருவர் அதிகம் பேசப்பட்டு அதிக முக்கியத்துவம் பெற்றிருந்தார். பின்னர் ஒரு கட்டத்தில் தென் அமெரிக்க நாட்டில் உள்ள ஒரு நுன்சியோ அவர்கள் திருத்தந்தையிடம் சொல்லத் தொடங்கினார்: இதை பாருங்கள், இந்த நிறுவனர் பற்றி கிசுகிசுக்கப்படுகிறது. அவரது நண்பர்களை சுற்றி புழங்கும் மது போதைப் பொருட்களை பற்றியும் பேசுகிறோம். 12ஆம் பயஸ் அவர்கள் அவரை பொதுநிலையினராக குறைக்கும் தருவாயில் இருந்தார். துரதிருஷ்டவசமாக அது அவரது திரு அவையின் முடிவில் இருந்தது. கர்தினால் ஒருவர் திருத்தந்தையின் மரணத்திற்காக காத்திருந்து செயல்பட்டார். திருத்தந்தையின் மரணத்திற்கு பிறகு அந்த நிறுவனர் இன்று வரை பாதுகாக்கப்பட்டார். பல ஆண்டுகளுக்கு முன்பு ஊழல் வெடித்தது. சர்ச்சைக்குரிய நிறுவனரை பல ஆண்டுகளாக மூடிமறைத்தவர்கள் வத்திக்கானில் இருந்ததாக ஓய்வு பெற்ற காப்பக நிபுணர் மற்றும் இத்தாலிய செய்தித்தாள் கணக்குகள் காட்டுகின்றன என்பது குறிப்பிடத்தக்கது. என் அன்பு நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சி நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம். இது வத்திக்கான் டாப் 10 ஸ்பான்சர் பை பிளாக் தண்டர், ஊட்டி மெயின் ரோட், மேட்டுப்பாளையம். நன்றி, வணக்கம், மரியே வாழ்க. வத்திக்கான் டாப் 10 நிகழ்ச்சியை ஒளிபரப்ப உதவியவர்கள் பிளாக் தண்டர். Lucky Falls at Black Thunder, Ooty Main Road, Metupalayam.